Hi friends, welcome to Classic Samayal. இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட்டான ஒரு 10 கிச்சன் டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இப்போ நம்ம டிப் நம்பர் 1 பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை நார்மலாக வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு பவுலில் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பவுலில் இந்த மாதிரி முட்டையை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே தண்ணி கொஞ்சம் விட்டுக்கோங்க. இது பவுலோட முக்கால் பாகத்துக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி இந்த முட்டை போட்டிருக்க பவுலை குக்கருக்குள்ளே வச்சுருங்க. வச்சு கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் அப்படி இல்லைன்னா 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு முட்டை பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கும். எந்த ஒரு கிராக்ஸும் இல்லாமல் அதாவது தெரிக்காமல் வெந்து வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் முட்டை வெந்துருச்சா இல்லையாங்கிற டவுட் உங்களுக்கு சுத்தமாக இருக்காது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இது வந்து டயத்தை ரொம்ப மிச்சம் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு குக்கரில் வச்சு எடுத்தீங்கன்னா 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிடும் உங்களுக்கு முட்டை. வேலைக்கு போகிறவங்களாம் இமீடியட்டாக காலையில் பாயில் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது உங்களுக்கு ஒரு முட்டையில் உள்ள ஓட்டை நான் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக முட்டை வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். முட்டை வேக வைக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு முட்டையை கூட இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு பவுலில் வச்சு வேக வைக்கலாம். அதுக்கும் இதே மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் தான். அதே மாதிரி எவ்வளோ முட்டை வச்சாலும் இதே டைமிங் இதே மெத்தடு தான். இப்போ நம்ம டிப் நம்பர் 2 பார்க்கலாம். நார்மலாக வந்து க்ரீன் டீ சாஷெட்ஸாக வாங்கினீங்க அப்படின்னா ரேட் அதிகம். அது இல்லாமல் க்ரீன் டீயை லூஸில் வாங்கினீங்க அப்படின்னா அதை வந்து போட்டு குடிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து தண்ணியில் போட்டு வடிகட்டி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி சிலிக்கன் அல்லது ஸ்டீலில் வந்து உங்களுக்கு டீ ஃபில்டர் விற்கிது. இந்த ஃபில்டர்லாம் அந்த டீ லீவ்ஸை உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி எந்த டம்ளரில் நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் வச்சுருக்கீங்களோ அதில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே ரிமூவ் பண்ணி அழகாக பிழிஞ்சிட்டு குடிச்சிடலாம். இது வந்து ரீயூசபிள் டீ பேக்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு இந்த டீ பேக் வேணும் அப்படின்னா அதுக்கான அமேசான் லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. அடுத்து டிப் நம்பர் 3. பொதுவாக பெருங்காயம் பார்த்தீங்கன்னா கட்டி பெருங்காயம் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா அது ஈஸியாக ஹார்டாயிரும். அது மட்டும் இல்லாமல் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி ஆட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் எல்லாருமே தூள் பெருங்காயமாக வாங்கிடுவோம். பட் கட்டி பெருங்காயத்துலேருந்து ரொம்ப சுலபமாக நம்ம பெருங்காயத்தூள் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பேக்கெட், அதாவது குவான்டிட்டி நிறையா வேணுங்கிறதுக்காக 2 பேக்கெட் பெருங்காயம் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இதை நீங்கள் வாங்கின உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன பீசஸாக நம்ம பிச்சு போட்டு ஒரு தட்டில் காய வைக்க போகிறோம். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த பெருங்காயம் வந்து நல்லா ரப்பர் மாதிரி தான் இருக்கும். இது வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பிசன் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ரப்பர் மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கையிலே பிச்சு போடுங்க. அப்படி இல்லைன்னா கத்திரிக்கோலில் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை கட் பண்ணி போட்டதுக்கப்புறமா இதை கிட்டத்தட்ட 3லேருந்து 4 மணி நேரம் நல்ல வெயிலில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு நிழல்லே காய வச்சு எடுத்துக்கோங்க. வச்சதுக்கப்புறமா இதை ஒரு சுத்தமான ஈரப்பதம் இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். என்னடா பெருங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வெயிலில் காய வைக்கிறதுனால அதோட ஃப்ளேவர் வாசம்லாம் போயிடும்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. பெருங்காயத்தை வந்து நீங்கள் ரொம்ப மைக்ரோவாக கட் பண்ண தான் அதனுடைய வாடை போகும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பண்ணுறதுனால எந்த ஒரு ஸ்மெல்லும் அதை விட்டு போகாது. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து நல்லா ஃபைனான வீட்லேயே செஞ்ச பெருங்காய பவுடர் ஜம்முன்னு ரெடியாச்சு. இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அடுத்து டிப் நம்பர் 4. நார்மலாக எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை என்னென்னா ஒரு பொருளை வந்து ஒரு சின்ன கண்டெய்னரில் போடும்போது வெளியில் சிந்திரும். அப்படி இல்லை அப்படின்னா தூள் இந்த மாதிரி அரைச்சி எதுலையாவது போடணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸ்பூனில் அள்ளி தான் போடுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கோன் மாதிரி ஒரு பேப்பரை வந்து மடிச்சுக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு கிச்சனில் இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருந்தால் போதும். அதை இந்த மாதிரி கோன் மாதிரி மடிச்சுக்கோங்க. அந்த கோனோட கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப மூடின மாதிரி இருக்கக்கூடாது, ஷார்ப்பாக இந்த மாதிரி பொருள் வந்து அந்த பக்கம் விழுகிற மாதிரி கோனை மடிச்சுக்கோங்க. இப்போது இதில் நாம் பருப்போ இல்லை வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்க பவுடர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்க அப்படின்னா கீழே சுத்தமாக சிந்தாது, ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நீங்கள் ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம கோன் மாதிரி செஞ்சுருக்கிறதுனால அதனுடைய மேல் பகுதி பார்த்திங்கன்னா நல்லா ஒய்டராக இருக்கும். பொருளை கொட்டுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அந்த கீழ்ப்பகுதியோட ஓப்பனிங்கை வந்து உங்கள் பாக்ஸோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறுக்கிக்கலாம் இல்லை பெருசாக்கிக்கலாம். அடுத்த டிப் நம்பர் 5. யூஸ்வலாக எல்லாருக்கும் இந்த சீலர் கிளிப் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் இதை விட ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கிளிப் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சி மாதிரி உள்ளது தான். இந்த கிளிப்போட பெனிஃபிட்ஸை வந்து நான் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளோட இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நார்மலாக அந்த பேக்கெட்டை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது அந்த கிளிப்பை எப்படி போடணும்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதை இந்த மாதிரி அந்த டியூப்குள்ளே லைட்டாக இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேக்கெட்டை உங்களுக்கு நல்லா லாக் ஆயிரும்.
ஸோ எந்த ஒரு காற்றும் உள்ளே போகாது. அது மட்டும் இல்லாமல் இது எல்லா சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்கிறதுனால உங்கள் பேக்கெட் என்ன சைஸாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த பேக்கெட்டை சீல் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இப்போ பாருங்கள், ஒரு பேக்கெட்டில் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இந்த தண்ணி வந்து எந்த அளவுக்கு லாக் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அது எந்த அளவுக்கு ஏர் லாக்கிங் சீலாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கூட நான் இவ்வளோ தூரம் அதை உதறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணி வந்து எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறேன் பாருங்கள். எப்படி இருந்தோ அந்த தண்ணி வந்து உங்களுக்கு ஒரு சொட்டு கூட வெளியில் வரல. ஸோ அந்த அளவுக்கு இதில் வந்து ஏர் லாக்கிங் இருக்குது. இதே நீங்கள் அந்த கிளிப் தான் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இல்லை அதுதான் வச்சுருக்கீங்க அப்படின்னா, எந்த பேக்கெட்டில் அந்த கிளிப்பை போட போகிறீங்களோ அதை அந்த மாதிரி நல்லா மடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கிளிப்பை போட்டு லாக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஏர் லாக்காக இருக்கும். இல்லை அப்படின்னா காற்று உள்ளே போய் நீங்கள் வச்சுருக்க பொருள் வந்து வீணாக போயிடும். இதுக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா. அடுத்து டிப் நம்பர் 6. யூஸ்வலாக மஷ்ரூம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அதில் சின்ன சின்ன மண் துகள்கள் இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறது வந்து இமீடியட்டாக வாஷ் பண்ணிங்க அப்படின்னா க்ளீன் பண்ணவே முடியாது. லைட்டாக கையில் வந்து ரொம்ப நேரம் லேஸாக அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி எடுத்தால் தான் போகும் இந்த மாதிரி. பட் அதை வந்து எந்த ஒரு எஃபோர்ட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் மஷ்ரூமை கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ண அவசியம் இல்லை. மொத்தமாக நீங்கள் எப்படி வெஜிடபிள்ஸ் அலசுவீங்களோ அந்த மாதிரியே அலசி எடுத்தீங்க அப்படின்னாலே மண்ணெல்லாம் போயிடும். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி 10 நிமிஷத்துக்கு மேலே மஷ்ரூமை ஊற வச்சிடாதீங்க. அப்படி ஊற வச்சிங்க அப்படின்னா மஷ்ரூம் வந்து தண்ணியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி ரொம்ப தண்ணி ரிலீஸ் பண்ணிடும் நீங்கள் குக் பண்ணுறப்ப. ஸோ கரெக்டாக 10 நிமிஷம் போதும். அடுத்த டிப் நம்பர் 7. நார்மலாக வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு நான் சாப்பர் சொல்லியிருக்கேன். பட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலானது. என்னென்னா சின்ன சின்ன ஐட்டம் லைக் பூண்டு, இஞ்சி, அது மட்டும் இல்லாமல் ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த பாயசம் இதுக்கெல்லாம் ஆட் பண்ணக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, முந்திரி, பாதாம், இதெல்லாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணுறதுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை இந்த மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு பூண்டை இந்த பாக்ஸை லைட்டாக லாக் பண்ணிங்க அப்படின்னா போதும். கீழே உள்ள பவுலில் நல்லா ஃபைனாக சாப் ஆகி விழுந்துடும். அதே மாதிரி இதை க்ளீன் பண்ணுறது கஷ்டம்லாம் கிடையாது. இதில் வந்து டூத் பிக் மாதிரி ஒரு பின் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு அங்கே சின்ன சின்ன கேப்பில் இந்த பூண்டு இந்த மாதிரி எது கட் பண்ணிங்களோ மாட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஈவன் இந்த மாதிரி சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வைக்கும்போது கொஞ்சமாக வெங்காயம் வேணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா கூட அதை கூட நீங்கள் அழகாக இதில் சாப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த டூல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டிப் நம்பர் 8. நார்மலாக பால் வந்து குழந்தைங்களுக்கு சூடாக இருந்தால் இமீடியட்டாக பசிக்குது அப்படின்னா நம்ம ஆற்றினோம்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். இதே நீங்கள் ஒரு 2 டம்ளர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆற்றிட்டு இருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5லேருந்து 6 நிமிஷம் மேலே ஆகும். பட் இந்த மாதிரி ஒரு வைடான பேசின் அல்லது பவுலில் நீங்கள் பாலை ஊற்றி வச்சு ஆற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக பால் ஆறிடும். பட் இதுவுமே உங்களுக்கு டைம் கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பால் ஊற்றின அந்த சூடான பால் ஊற்றின பவுலில் இன்னொரு ஒரு பவுலில் தண்ணி, அதாவது சில் தண்ணி, அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் நார்மல் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் இந்த பவுலை ப்ளேஸ் பண்ணி ஃப்ளோட் பண்ண விடுங்க, மிதக்க விடுங்க. மேலே ஃபேனை போட்டுவிட்டு இதில் ஆற வச்சிங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 2.5 நிமிஷத்தில் உங்கள் பால் வந்து எவ்வளோ சூடாக இருந்தாலும் ஆறிடும். இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களுக்காக இந்த டிப். அடுத்த டிப் நம்பர் 9. இதுவும் ஆல்மோஸ்ட் பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக இந்த டிப்பை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நார்மலாக மாதுளம்பழம் வந்து எல்லோரும் வந்து கட் பண்ண தெரியாமல் கட் பண்ணிடுறாங்க. ஸோ மாதுளம்பழத்தில் பார்த்தீங்கன்னா மேலே காம்பு உள்ள பகுதியில் கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கீழ்ப்பகுதியில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க, அந்த தோலை மட்டும் கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா குறுக்க அந்த நிரம்பு மாதிரி போகும் உங்களுக்கு. அங்கங்கே பேட்சாக பாருங்கள், இங்கே போகுது, அடுத்து இங்கே போகுது, இங்கே இந்த மாதிரி பார்த்தாலே தெரியும். இந்த நிரம்பு மாதிரி உங்களுக்கு போகும். இந்த இடத்துல நல்லா ஆழமாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இது மாதிரி எல்லா அந்த வெயின் மாதிரி போகிற நிரம்பு மாதிரி போகிற இடத்துல கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் மாதுளம்பழத்தை விரிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக விரிஞ்சிடும். எந்த ஒரு முத்தும், அந்த மாதுளம்பழம் முத்தும் வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி அந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுக்கு மாதுளம்பழ முத்தெல்லாம் இருக்காது. அந்த ஒயிட்டான பகுதியை நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம் ஈஸியாக. நார்மலாக அந்த ரோட் ஓரத்தில் இல்லை பஸ் ஸ்டாண்டில் ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் மாதுளம்பழத்தை கட் பண்ணி வச்சு டிஸ்பிளேயாக வச்சு விற்பாங்க.
அது எப்படின்னா இந்த மெத்தடில் தான் கட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இதை வந்து கமுத்து போட்டு தட்டுற மெத்தட் ஒன்று சொல்லியிருக்காங்க, ஸ்பூனோ இதை வச்சு. அப்படி நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா அந்த மாதுளம்பழத்தில் உள்ள பாதி ஜூஸ் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதெல்லாம் நீங்கள் பண்ண வேணாம். நம்ம ஆல்ரெடி வந்து செக்ஷனாக டிஸ்கார்ட் பண்ணியிருக்கிறதுனால இதுக்கப்புறம் அந்த முத்தை எடுக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த தோலை எடுத்துகிட்டு இமீடியேட்டாக நீங்கள் முத்தை அப்படியே கையில் வச்சு அப்படியே கொத்து கொத்தாக அழகாக வந்துடும். உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து அந்த முத்தை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து டிப் நம்பர் 10. இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம மாதுளம்பழம் உரித்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து வர தோல், அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஃப்ரூட்ஸ் நீங்கள் கட் பண்ணாலும் அதில் எடுக்கிற தோல், அதே மாதிரி கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி காய்கறிகள்லேருந்து எடுக்கக்கூடிய தோல், இதெல்லாம் நீங்கள் வந்து வெயிலில் நல்லா காய வச்சு அரைக்கிற சீயக்காய் இதெல்லாம் அரைக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ அதோடு சேர்த்து இதையும் நீங்கள் கொடுத்து நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா தலைக்கு போட்டு குளிச்சா ரொம்ப நல்லது. மோஸ்ட்லி செடிக்கு எல்லாருமே போட்டுருவீங்க. பட் இந்த மாதிரி அரைப்பு இதோட சேர்த்து அரைக்கிறது வந்து நிறையா பேருக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு இந்த எல்லா டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.